அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி ஈஸியாக செய்ய போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு செய்ய முதல்ல ரவையை நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்த ரவையை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து வானலில் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். அதோடவே சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.